ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டு, அப்புறம் சாதம் வடிக்கிறதுக்கு தட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இட்லி தட்டு வச்சுருப்போம், அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிறதுக்கு தட்டு வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிற தட்டு இல்லை, நம்ம ஸ்டீமர் இட்லி தட்டு கூடயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீமர்னு வரும், அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி உடச்ச கடலைலாம் வச்சுருப்போம் இல்லையா, அது நம்ம அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக இந்த மாதிரி டஸ்ட் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா ஈஸியாக நம்மளுக்கு வண்டு பூச்சிலாம் பார்த்திங்கன்னா வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீமர் இருக்கு இல்லையா, அது நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதம் வடிக்கிற தட்டு இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். அதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக எல்லா டஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கண்டெய்னரில் போட்டு வைங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வண்டுலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியாது, பட் ஆனால் இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு தேவையில்லாத டஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நீங்கள் உடச்சக்கடலை வாங்கிட்டு வந்தோடனே இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அடுத்ததாக ஜீரகம் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே மசாலா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். பட் இதில் கண்ணுக்கே தெரியாத நிறைய டஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். இதை நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, நம்ம அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணிடுவோம். தாளிக்கிறதுக்கெலாம் அப்படியே நம்ம போட்டு யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வடிகட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த ஜீரகத்தை இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி புடச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு க்ளீனாக பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் கலெக்ட் ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டஸ்ட்டு எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். ஸோ இனிமேல் எப்போவுமே ஜீரகம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ இந்த பிளேட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி கீரை, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதாவது உருவி எடுப்போம். அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட உரித்து எடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதம் வடிக்கிற பிளேட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இட்லி பிளேட் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் உருவி எடுத்துடலாம். நீங்கள் டிவி பார்த்துட்டே கூட இந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது நான் கருவேப்பிலை உங்களுக்கு உரித்து காட்டியிருக்கேன். நீங்கள் புதினா, கீரை எதாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஸ்டீமர் பிளேட் எடுத்திருக்கேன். சப்போஸ் இட்லி குக்கர் பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் பெருசாக இருக்குமோ நம்ம இப்படியே பிடிச்சி எடுத்தோன்னா உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டு இழுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். சில பேர் இட்லி பிளேட்டில் இந்த நடுவில் கூட உங்களுக்கு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிற இட்லி பாத்திரத்தில் நீங்கள் உள்ளே விட்டுட்டு மேலே இந்த மாதிரி கையை வச்சு ஒரு டைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த கட்டை விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது உள்ளே மொத்தமும் பார்த்திங்கன்னா போகாது. ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. ஸோ நம்ம இது இட்லி பிளேட், அப்புறம் ஸ்டீமரு, அப்புறம் சாதம் வடிக்கிற தட்டுன்னு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஜல்லிக்கரண்டி வச்சுருப்போம். அந்த ஜல்லிக்கரண்டியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக அந்த கருவேப்பிலையை உரிச்சு எடுத்துடலாம். கீரை நீங்கள் உரிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அகலமான சாதம் வடிக்கிற பிளேட் இல்லை ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் உரிச்சிடலாம். உரிச்சிட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் கலெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பிளேட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்ல கேஸ் உடனே காலியாயிருதுன்னா, கண்டிப்பா இந்த டிப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப வந்து கேஸ் டிமாண்ட் நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே எந்த ஒரு பாத்திரம் வச்சாலுமே, ஃப்ளேம்ல வச்சு பத்த வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பத்த வைக்கும்போது கேஸ் வந்து வேஸ்ட்டா தான் ஆகும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் பத்த வைக்கணும். அதே மாதிரி நீங்க ஃப்ளேம் வைக்கும்போதும், இந்த பாத்திரத்துக்கு நீங்க ஃப்ளேம் வச்சீங்கன்னா, அத தாண்டி நெருப்பெல்லாம் வெளிய வரும்போது, உங்களுக்கு அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டா தான் போகும். ஸோ அந்த பாத்திர சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸ் செலவு தான் அதிகமாகும். ஸோ ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்திரத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேம்லாம் வராதனால உங்களுக்கு கேஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி கேஸ் பற்ற வைக்கும் போதும் ஃப்ளேமில் வச்சு பற்ற வைக்காமல் ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சு பற்ற வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ் வந்து நீங்கள் மிச்சம் பண்ணலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சாதம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய சாதம் வந்து நீங்கள் சூடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இட்லி பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கீழே இருக்கக்கூடிய இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக சாதத்தை போட்டு கூட நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி துணி எடுத்திருக்கேன். துணியில் வந்து நீங்கள் சூடு பண்ணணும்னு நினைக்கிற அந்த சாதத்தை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா சுட சுட நம்ம சாதம் வடிக்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாதம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாதம் ஹீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கூல்லாம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பசங்களோட வாட்டர் பாட்டில்லாம் நம்ம எப்படியோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எடுப்போம். அந்த டைமில் வந்து அந்த வாட்டர் பாட்டில்லேருந்து பேட் ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சின்ன பட்டை வந்து போட்டுக்கோங்க. அது கூடயே வந்து நம்ம வீட்டில் ஆரஞ்ச், லெமன் தோல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தோல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 1/2 ஹவர் மட்டும் அதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுட்டு நல்லா க்ளீனாக இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் கழிஞ்சு எடுத்தாலும் இதுலேருந்து உங்களுக்கு பேட் ஸ்மெல் வரவே வராது. இது நம்ம வாட்டர் பாட்டிலுக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க், ஏன்னா மெயினாக வந்து நம்ம ஃப்ளாஸ்கில் வந்து டீ, காஃபி இதெல்லாம் வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போனோன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லையும் ரிமூவ் பண்ணிடும். அதே சமயத்தில் உங்கள் வாட்டர் பாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.